உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 5/8/2015 ஆடி 20 புதன்கிழமை. ஷஷ்டி திதி பின்னிரவு 3:22 வரை, பின்பு சப்தமி. ரேவதி நட்சத்திரமானது இரவு 2:15 வரை, பின்பு அஸ்வினி நட்சத்திரம். நாள் முழுவதும் மரண யோகம். ராகு காலம் பிற்பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 9 முதல் 10 வரை, பிற்பகல் 1:30 முதல் 2 வரை, மாலை 4 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 9 வரை, பின்பு இரவு 11 முதல் 12 வரை. இன்று கரி நாள் என்பதனால் சுபகாரிய சுப முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இனி இன்றைய ராசி பலன். மேஷம். ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வது பொருளாதார ரீதியாக சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்றாலும், 4இல் சூரியன் செவ்வாய் 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் வீண் செலவுகள் ஏற்படலாம். எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து செயல்படுவது, கோபத்தை குறைத்துக் கொள்வது, பயணங்களை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. ரிஷபம். 3ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி மேல் வெற்றி ஏற்படும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக நன்றாக இருக்கும். தொழில் ரீதியாக லாபகரமான பலன்களை அடைவீர்கள். மிதுனம். சுக்கிரன் புதன் 3இல் அமையப்பெற்று 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதை அதிகரிக்கும். தொழில் நிமித்தமாக லாபங்கள் உண்டாகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும். இருந்து வந்த அவப்பெயர்கள் எல்லாம் விலகி நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. கடகம். பாக்யஸ்தானத்தில் சந்திரனும் 2இல் குருவும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் கூட அனுகூலமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. சிம்மம். சிக்கல்கள் அதிகப்படியாக ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் உள்ளது. ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனும் விரயஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பது அனுகூலமற்ற அமைப்பாகும். நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, கோபத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. கன்னி. லாபஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் அமையப்பெற்று சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். தொழில் ரீதியாக லாபங்கள் அதிகரிக்கும். கூட்டாளிகளால் கூட சாதகமான பலன்கள் இருக்கும். சிலருக்கு கௌரவ பதவிகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் உள்ளது. துலாம். 10ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பது அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பாகும். சந்திரனானவர் 6 இருப்பதால் இருந்து வந்த சின்ன சின்ன எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக விலகி அனுகூலங்கள் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் விலகுவதன் மூலமாக மன அமைதியும் பூரிப்பும் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இருந்து வந்த அவப்பெயர்கள் எல்லாம் விலகும்.